ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்தி கீ ரைஸ்க்கெலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான பன்னீர் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது செய்ய ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு தயிரை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த கட்டியும் இல்லாமல் அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க, நல்ல கலர் கொடுக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது வந்து பட்டை கிராம்பு ஏலக்காவை நான் அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் போல் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நான் ஸ்பூன் மெஷர்மெண்ட்டில் தான் சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. லைட்டாக வறுத்துட்டு சேர்த்திங்கன்னா இன்னும் வாசனையாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். இது நல்ல வாசனையாக இருக்கும். லைட்டாக கையால் கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷாக தட்டிட்டு சேர்த்துருக்கேன், நீங்கள் பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட உங்ககிட்ட கசூரி மேத்தி இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் க்யூபாக கட் பண்ணி வச்ச குடமிளகா சேர்த்துக்கலாம். உள்ளே இருக்க சீட்ஸ் ரிமூவ் பண்ணிவிடுங்க. க்யூபாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளியை உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 250 கிராம் அளவுக்கு பன்னீரையும் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்க்குறப்போ பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காய்கறி பன்னீர் எல்லாமே மசாலாவோடு நல்லா கலந்து வரணும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். பேனில் பட்டர் இல்லைனா நெய் இல்லைனா எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பட்டர் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச பன்னீர் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க போகிறதில்ல. கேஸை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். நான் வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த பட்டர் எல்லாமே நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். திரும்ப ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு மேலே நான் அரை வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கடைசியாக சேர்க்குறப்போ நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும், சாப்பிட சூப்பராக இருக்கும். தாராளமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. வெங்காயம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கிண்டாதீங்க. ஒரு நிமிஷம் போல் வதக்குனீங்கனாலே போதும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே சப்பாத்தி பரோட்டா ரைஸோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.